ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் வேதத்திலிருந்து சிலுவை பாதையில் இயேசுவோடு பயணித்து சில மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, இயேசு பெத்தானியாவில் சீமோன் என்கிறவருடைய வீட்டிலே அவர் போஜனத்திற்காக போயிருக்கும் போது ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாள். அவள் ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீயை நம்ம பார்க்கும்போது சீமோனுடைய வீட்டிற்கு இவள் போவதற்கான எந்த சூழ்நிலையோ எந்த அழைப்போ அல்லது எந்த கனமோ அவளுக்கு இல்லை. ஆனால் அவள் ஒரு காரியத்தை அவள் தீர்மானித்தால், இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். இயேசுவை சந்திக்க எனக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது என்று அவள் முன்னோக்கி போனாள். இரண்டாவது, அவளுடைய கையிலே ஒரு விலையேற பெற்ற அந்த தைலத்தை அவள் எடுத்துட்டு போனாள். அந்த விலையேற பெற்ற தைலம் ஒரு வெள்ளைக்கல் பரணியில் இருந்தது. அதை எடுத்துட்டு போய் ஆண்டவருடைய சிரசின் மேல் அவள் ஊற்றினாள். இதை கேட்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுவேன், இந்த சிலுவை தியான நாட்களிலே இயேசுவை சந்திக்கிற எந்த வாய்ப்பையும், இயேசுவோடு உறவாடுகிற எந்த வாய்ப்பையும் தயவு செய்து நீங்கள் தவற விடாதீர்கள். இரண்டாவது, உங்கள் கையில இருக்கிறதிலேயே ஒரு விலையேற பெற்றதை, உங்களுடைய நேரம், உங்களுடைய ஜீவன், நீங்கள் மேன்மையாய் கருதுவதை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, எல்லா மகிமையும் தேவனுக்குரியது. ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். அவருக்கு சேர வேண்டிய மகிமை, அவருக்கு சேர வேண்டிய கனத்தை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இவள் இப்படி கடந்து போகும்போது அதை பார்த்து அவருடைய சீஷர்கள் விசனம் அடைந்து அதை வீண் செலவு என்று சொல்லுகிறார்கள். அது ரொம்ப ஒரு தவறான வார்த்தை. ஆண்டவருக்காக நம்ம செலவிடுகிற நேரம், பிரயாசம், கனம், உழைப்பு, ஊழியங்கள் எதுவுமே வீண் கிடையாது. ஆண்டவர் அதை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, வீண் செலவு, இதை கொடுத்து நம்ம தரித்திரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அவளை ஏன் தொந்தரவுப்படுத்துறீங்க? அவ என்கிட்ட நற்கிரியை செய்திருக்கிறாள். அடக்கம் பண்ணப்பட போகிற என்னுடைய சரீரத்திலே ஒரு தைலம் பூச அவள் முந்திக் கொண்டாள். அதற்காக இவள் செய்தது, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலங்கள் முழுவதும் இவள் செய்தது சொல்லப்படும் என்று ஆண்டவர் அவரை பாராட்டுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகிற, விலையேற பெற்றதை காணிக்கையாக்குகிற உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார். உங்களுக்காக அவர் நிற்பார். உங்களுக்காக அவர் பேசுவார். உங்கள் நற்கிரியைகளை அவர் பாராட்டுவார். ஆமீன். நீங்க பெற்றிருக்கிற உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த அன்பு, உங்களுடைய ரெவலேஷன், நீங்கள் முந்திக் கொண்டு ஆண்டவருக்காக செலுத்துகிற கனத்தை அவர் கனப்படுத்துவார். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சரித்திரம் படைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.